ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் திவ்யதர்ஷினி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ தாங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தர்மபுரியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வீடு, நிலம், காடுன்னு நல்ல ஒரு அளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. பட் இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்ததுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா என்னுடைய பொண்ணுக்கு ஒரு 40-50 வயசுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முடிஞ்சளவு முதல் வரனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், நல்ல ஒரு நிரந்தரமான ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். அப்படி வேலை இல்லைனாலும் ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் ஓகே தான், நாங்கள் பிஸ்னஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணி தரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. ஸோ அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஒசூரை சார்ந்தவங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு ஒசூர் சுற்று வட்டாரத்துலேயே வரணும் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா வீட்டு சைடு இவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டில் ஆண் துணை இல்லாதனால வரக்கூடியவர் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களும் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.